ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் சின்ன குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி புதினா மல்லி இதெல்லாம் கொடுத்து வளர செய்யணும். நான் வந்து இந்த தொட்டியில் புதினா நட்டு வச்சேன், சூப்பராக வளர்ந்துடுச்சு. இத்தனை உடனே ஸ்கூலில் போயிட்டு வரும்போது தண்ணி எட்டு வருவாங்களே கொஞ்சம் கொஞ்சம் காற்று தள்ளுச்சு வேறு, எவ்வளோ அழகாக ஆடுது பாருங்கள். அதை வச்சேன்னா நல்லா துளுத்துடுச்சு, கம்மன்னு வாசம். அது மாதிரி 2 சின்ன வெங்காயம் ஊனி வச்சேன், அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி பசலை, தரப்பசலை. இந்த பசலைக்கு நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கொஞ்சம் அப்படியே வேரோட கடந்தது, தூக்கி அப்படியே போட்டு வச்சது, நல்லா படர்ந்து வந்துருச்சு அழகாக. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, இதெல்லாம் கிடைக்காது. இந்த வயல்வெளியில் தரையில் கிடக்கும், தரப்பசலைன்னு சொல்லுவாங்க இதை. ஐயோ என்ன அழகாக தலையாட்டி காற்றுல சம்முன்று. அதனால தான் அந்த கொத்தமல்லியை நட்டு வைக்கலான்ட்டு முடிவு பண்ணி தான் அதை ரெடி பண்ணேன். இது வீணா போயிடுச்சுல்ல, இது யூஸ் பண்ணக்கூடாது. புதினா பார், தோற்பர் நல்லதாக எடுத்து எடுப்போம். இன்னைக்கு நாங்கள் சூப்பரான ஒரு நடவு வேலைக்கு கிளம்பியாச்சு. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆடி மாதம் விதைகள் போட்டு நல்லா செழிப்பாக வளரும். இந்த மழை பெய்யும். அம்மா புதினா வை. இது என்ன இல்லை? புதினா. இது கொத்தமல்லி. ஓகே, இதெல்லாம் வைக்கலான்ட்டு. இப்போ என்ன நடந்ததுன்னா, எங்கள் வீட்டில் இப்போ புதினா மல்லிலாம் நிறைய பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எங்கள் ஊரில் இவ்வளவும் ஃப்ரீயாக தருவாங்க. இங்கே பாருங்கள், புதினா மல்லி எவ்வளோதான் நான் வாங்கி டப்பாவில் தான் இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஆனாலும் வீணாக போயிடுது. அதுக்காக நான் என்ன ஒரு ஐடியா பண்ண தெரியுமா, ஒரு நாள் கொத்தமல்லியெல்லாம் தூக்கி போட்டேன். அப்போ அதில் 2 கம்பு மட்டும் இந்த மாதிரி எடுத்து அந்த தொட்டியிலே ஊனி வச்சேன். என்னடா அது பார்த்தீங்கன்னா நல்லா தளிர் வந்துருச்சு. அட்லீஸ்ட் நம்ம ஒரு ரசத்துக்கு தேவைன்னா கூட சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நல்லா துளுத்து வருது. நான் எவ்வளோதான் ஸ்டோர் பண்ணித்தாலும் வீணாக போயிடுது, அதனால் ஒரு சமயத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே வந்து ஒரு தொகையிலோ இல்லை ஒரு சட்னியோ அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரசத்துக்கு தான் நிறைய தேவைப்படும், ஒரு சாம்பார் கொஞ்சமாக போடுவோம். அதனால தான் இதை வந்து இன்னைக்கு ஊனி வச்சிடலான்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பச்சை மஞ்சள் வந்து உருளைக்கிழங்குல போட்டு வச்சுருந்தேன், அது நல்லா சூப்பராக முளை வந்துடுச்சு. இதையும் வச்சு நம்ம செல்லக்குட்டி நானும் இன்னைக்கு நடவு செய்ய போகிறோம். நடவுனா அப்படியே மண் கலவெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், ஏற்கனவே உள்ளது தான். அதில் அப்படியே சொருவி வச்சுட்டா வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த புதினா வந்து எனக்கு எவ்வளோ பாட்டில் வச்சு வச்சு பார்த்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன் தெரியுமா? நான் பண்ண தப்பு இதுதான். அழகாக துளு வருது, மேலே மேலே உப்பு தண்ணி கொட்டினோடனே மண்டையை போட்டுருது. அதனால தான் இந்த தடவை காய்கறி வாங்கும்போது கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி எவ்வளோ வச்சாலும் வரமாட்டேங்குதுன்னு சொன்னோன்னே. ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் உப்பு தண்ணி தான் நிறையா. நீங்கள் என்ன உப்பு தண்ணி ஊற்றுறீங்களா, ஃபில்டர் தண்ணி ஊற்றுறீங்க? உப்பு தண்ணி தான் ஊற்றுனேன். நீங்கள் எவ்வளோ ஊற்றினாலும் வராது, ஒரு சின்ன தனியாக பாட்டில் நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அப்போ தான் அது வரும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நல்லா ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன், வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த தப்பை பண்ணக்கூடாது, 2 வேலை. அதனால இப்போ நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த மஞ்சளே நட்டு வச்சுட்டு, இன்னும் காய்கறி விதையெல்லாம் நிறைய இருக்கு, அது அங்கே தோட்டத்தில் போடணும். இங்கே கொஞ்சம் மண்கலவை தனியாக ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து கொக்கோ பீட்டு, கொஞ்சம் மண்புழு உரம் இதெல்லாம் வாங்கணும். அம்மா என்ன பண்ண பார்த்த? எப்பா இதுதான் மண்ணில் வச்சு வரப்போகுது, சரியா? பயந்துட்டியா? சரி, ஓகே, பயப்படக்கூடாது. சரி வாங்க பார்க்கலாம். நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி மல்லி இலை கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அறிவு இல்லையா? சரி வா. இந்த காய்கறி வேஸ்ட்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சு வச்சு அந்த செடிக்கு அடியிலே நான் வச்சிருவேன். ரோஜா செடி என்னெல்லாம் செடிகள் இருக்கோ அதுக்கு கீழே கீழே அப்படி வச்சிருவேன். அதுவே ஒரு நல்ல ஒரு உரமாக தான் ஆயிடுது. அதனால இதையும் வேஸ்ட் பண்ண போறது இல்லை. வா, எடுத்துட்டு வா, அப்படியே எடுத்துட்டு வா. காத்து பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க, நான் இங்கே தான் வச்சேன். இது நல்லா இப்போ துளிர் வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, உள்பக்கம் துளிர் வந்துருச்சா? அதுதான். இதில் அந்த பீன்ஸ் போட்டேன் பாருங்க, விதைக்கி விட்டுருக்கேன் மறுபடியும். இது மல்லி வந்துருச்சு பாருங்க. இது அந்த குச்சி ஊனி வச்சது தான், அதனால ஒரு நம்பிக்கை வந்தது. மேலே மேலே அந்த இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த இன்னும் பெண் பூ வரல, வெள்ளரிக்காயில். கொடு, இப்படிமா. இது மண்கலவெல்லாம் முன்னாலே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ எது போட்டாலும் முளைச்சிருந்தீங்க பாரு, சூப்பராக இருக்கா. தக்காளி டி, மிளகா. ஓய், இந்த மிளகா வந்துருக்கு போகிறேன். ஐயே, நான் வேற பிடுங்கிட்டேனே. ஓய், எவ்வளோ அழகாக இருப்பார் பிரியா. இது ஜூம் பண்ணி காட்டேன். சே, நான் வேற இதை கிளறி விட்டுட்டேன். இதை நான் கவனிக்கவே இல்லை.
இல்ல இவ்வளோ அழகா இருக்கு பாரு. இது அதில் போட்டு வச்சிருவோமா? இதில் மஞ்சள் வச்சிருவோம். ம் சரி. மண்ணு நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக தான் இருக்குங்க. இது எல்லாமே அந்த இதெல்லாம் காய்கறி கழிவுலாம் போட்டு நல்லா மக்கி உரமாக தான் இருக்குது. மஞ்சள் அப்போ தான் நல்லா அடி வரைக்கும் பெருசாக நல்லா படர்ந்து வரும். மண்கிழவு அப்படி இருக்கணும். ம் இலை வைங்க. ம் மஞ்சள் வைத்தங்க. முருகா நல்லா வளரணும். அவ்வளோதான் அவ்வளோதான் போதும். இந்த இங்கே ம் நல்லா வளரணும். இருக்கா? இங்கே வை. அது தனியாக மஞ்சள் மாதம் முதல் நடவு வந்து வெற்றிகரமாக மஞ்சளை நட்டாச்சு. இனி இந்த மழை அடிக்கடி கூறிக்கிட்டே இருக்கா, சூப்பராக நல்லா வந்துடும். அடுத்தது வந்து வைப்போம். இது ஏற்கனவே நல்லா துளிர் வந்திருக்கு. மிளகா பாருடா தங்கம். ம் இது வந்ததுக்கப்புறம் நாற்று வச்சுக்கலாம் வேணா. இது வர இந்த மண்ணை போட்டுப்போம். சரி, இதில் வந்து இந்த மண்ணை அப்படியே தூவி விட்டுருவோண்ணே. அது வந்துடும். நல்லா எல்லா மண்ணுமே சூப்பராக இருக்கு, பதமாக இருக்கு. இப்போ கொத்தமல்லி எடு நித்யா. இப்படி இல்லை, இப்படி பிடிச்சிக்கோ. ரெண்டு ரெண்டு எடு. இந்த இப்படி கையால் பண்ணி வை. எல்லாம் வளரட்டும் சாமி, நல்லா வளரணும். போதும், அவ்வளோதான். மண் அணைச்சி விடு. இங்கே ஒரு ஓட்டை போடு. இந்தா சின்ன கையா, பட்டு கை. இன்னும் ரெண்டு எடு வச்சு இப்படி. ஓகேவா? பரவாயில்ல, மண்ணானா பரவாயில்ல. இப்படி வச்சு அவ்வளோதான். நீ அதில் வை. ஓகே, இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா செய். பரவாயில்ல. ஆடிப்பட்டம் தேடி விதை. ஐயோ, கண்ணில் குத்திக்கிட்டு போற. அம்மா குத்திக்கிட்டியா? இந்த புடி. மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கார்டனிங் வேலைலாம் பார்த்தாக்கா. சரிடா, எப்பயும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தோட்டத்துக்கு வந்து நமக்கு தேவையான காய்கறி பழங்கள் விதைகள் எல்லாம் போட்டு கல் இந்தா வை. அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து தண்ணி ஊற்றி பாருங்க, பூ பூத்துருக்கு அழகா. நம்ம செல்லக்குட்டி பூத்துருச்சு. நம்ம செல்லக்குட்டிலாம் அழகா பூத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வளர்ந்துதான் என்னன்னா அடுத்த வீடியோல காட்டுறேன் ஒரு 10 நாள் கழிச்சு. பாய் சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.